வந்தே மாதரம் பாடல் அது ஏற்படுத்திய விளைவுகள், அது தேசிய ஒற்றுமை என்று அவர்கள் நடத்தக்கூடிய நாடகம், அது எந்த அளவுக்கு தேசத்திலே பிரிவினையும் பிளவையும் ஏற்படுத்துவதெல்லாம் கடந்த காலத்திலே வரலாறு. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அதற்கான விவாதத்திற்கு கூட இடமளிக்காமல் ஒன்றிய அரசு ஒரு திடமான போக்கோடு அது ஒரு எந்த விதமான விவாதத்தை செய்யக்கூட வழி இல்லாமல் அந்த மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்திற்குத்தான் முன்னுரிமை என்பதை அழுத்தம் திருத்தமாக அறிவித்திருக்கிறார்கள். அது தமிழகத்திலே தொடரும். சிறுபான்மையினருக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களால் 3.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ச்சியாக உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு அமைப்புகள் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறைந்தது 5% உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சருடன் தற்போது அந்த கோரிக்கையை இந்திய முஸ்லிம் லீக் சார்பில் விடுத்திருக்கிறோம். விரைவிலே சென்சஸ் கணக்கெடுப்பு பணிகள் துவங்க இருப்பதால் 2011க்கும் 27க்கும் நிறைய வேறுபாடு இருக்கும் என்ற காரணத்தினால் கணக்கெடுப்பு பணிகள் முடிந்த பிறகு பல்வேறு இனப்பிரிவுகளும் ஜாதி அமைப்புகளும் இந்த இடஒதுக்கீடு குறித்து தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருப்பதால் அந்த கணக்கெடுப்பு முடிந்த பிறகு அரசு ஒரு முடிவை மேற்கொள்ளும். மத்திய அரசினுடைய கணக்கெடுப்பு சென்சஸ் வரைவில் துவங்க இருக்கிறது.